ரேச்சலுக்கு இப்போது கண் ஆப்ரேஷன் நடக்க போது. அவளுக்கு 2 கண்ணுமே தெரியாது. ஜான் அவளை உயிருக்குயிராக லவ் பண்ணுறா. ரேச்சலுக்கு ஜான் தான் உலகமே. கண்ணு தெரிந்த உடனேயே ஜானை தான் முதல்ல பார்க்கணும்னு இவ ஆசைப்படுறா. ஆனால் ஜானை இவனால் பார்க்க முடியல. ஏன்னா கண் பார்வைக்கான ஆப்ரேஷன் செய்கிறதுக்காக பணத்தை சேகரிக்கிறதுக்காக ஜான் வந்துட்டு ஒரு நைட் டைமில் பாக்ஸிங்க்கு போவான். பாக்ஸிங் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு மாஃபியா கும்பல்னு. அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு இவன் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறான். ராத்திரியோட ராத்திரியாக இவன் நிறைய அடிகள் வாங்குறான், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு டைமண்டை வந்து இவன் கடத்த வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவனுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக போயிடுது. ஒரு சைடே பேரலிசிஸ் வந்த மாதிரி ஆகிடுது. நண்பனோட துரோகத்தினால தான் இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ ரேச்சலை போய் சந்திச்சோன்னா ரேச்சல் காலம் முழுக்க என்ன பார்த்துக்கிற மாதிரி ஆகிடும். அவன் நல்லா இருக்கணுங்கிறக்காக அவன் அங்கேருந்து போயிடுவான். ரேச்சலும் அவனுடைய நாயை கூட்டிகிட்டு அவன் ஆசையாக வளர்த்திட்டு இருந்த ஒரு டேர்ட்டிலையும் எடுத்துக்கிட்டு அந்த ஊரை விட்டே வந்துடுவா. சிற்பம் செய்கிறது, பானை செய்கிறதுன்னு அவளுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்போ கூட அவள் ஜானை மறக்காமல் அவனை எப்படியாவது பாத்திர மாட்டோமான்னு நினச்சி தினம் அழுவா. எவ்வளோ ப்ரப்போசல் வந்தாலும் ஜானுக்காக அவள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஃபனேஜுக்கு வந்துட்டு இவள் ஒரு வாலண்டியராக போவாள். அந்த ஆர்ஃபனேஜில் வந்துட்டு ஜானை எதர்ச்சியாக மீட் பண்ணுறான். ஆனால் அதுதான் ஜானுன்னு இவளுக்கு தெரியாது. ஜானும் அவகிட்ட இருந்து பர்பஸாகவே விலகி இருக்கணுங்கிறதுக்காக அமைதியாகவே இருப்பான். அவன் கையை வந்துட்டு நாம்பி பிடிச்சபடியே இருப்பான். இவள் போனதுக்கு அப்புறம் தான் அந்த கையவே விளக்குவான். அது என்னன்னா அவளுக்கு கண்ணு தெரியாத இருக்கப்போ அவள் ஆசையாக எடுத்து கொடுத்த ஒரு சின்ன பெபிள் தான் அது. ஜானு ஓரளவுக்கு சரியானதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு எப்படியாவது போயிடணும், ரேச்சலை தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ரேச்சலுக்கு கொடுத்து அந்த டேர்ட்டில் எடுத்துகிட்டு போகலான்னு அவளுடைய ஸ்டூடியோவுக்கு வரா. அங்கே வந்து பார்க்கும்போது அந்த டேர்ட்டில் அங்கே இருக்குது. அதை வந்துட்டு அமைதியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. அப்போ ஜான் வளர்த்திட்டு இருந்த நாய் வந்து அவனை கண்டுபிடிச்சிருது. ஆனால் இவளுக்கு தெரியல. இவனும் பேச மாட்டேங்கிறா. பேச்சு சத்தத்தை வச்சு இவ ரேச்சல் கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு அவனுக்கு தெரியும். அவன் அமைதியாக போயிடறான். ரேச்சலும் அவளுடைய கடைக்குள்ளே போய் பார்க்குறா. அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அவனுக்கு தெரிய வருது, இந்த நாய் வந்துட்டு ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட சொல்லுது. இங்கே இருக்க டேர்ட்லேயும் காணோம். அந்த நொண்டிக்கிட்டே வந்தவர் இங்கே வந்தாரா அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறான். ஆமாம், இப்போ தான் வந்துட்டு போனார்னு சொல்கிறான். நாயும் அந்த இடத்த பார்த்தே குலைக்கும் போது தான் இவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. அதுதான் என்னோட ஜான். அவன் கண்டிப்பாக என்னை பார்க்கறதுக்கு தான் வந்திருப்பான். ஆனால் ஏன் என்னை பார்க்காம போனான்? அப்படின்னா என்னை விட்டு விலகி போகிறானா அப்படின்னு இவன் மனசு உடஞ்சி போயிட்டு நான் 2 தடவை அவனை பார்த்து என்னால் கண்டுபிடிக்க முடியலையேன்ட்டு அவள் போன வழியை தேடி இவள் வேகமாக ஓடி போய் பார்க்குறா. ஆனால் அந்த இடத்துல ஜான் கிடையாது. இவன் மனசு ரொம்ப நொந்து போய் அழுதுகிட்டு இருக்கா. இந்த மொத்த வாழ்க்கையுமே இருண்டு போன மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா எப்படி அவனை கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஏதாவது ஒரு வழி கிடைச்சிடாதான்னு யோசிக்கும்போது அவங்க 2 பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல ஜானு அந்த டேர்ட்டில் கொண்டு போய் விட பார்க்குறான். விட்டுட்டு அவன் வேற ஊருக்கு போகலான்னு நினைக்கும்போது பின்னாடி ரேச்சல் நிற்கிறா.